ஒரு அறிவு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், மூட நம்பிக்கைகளை உடைத்து வெளியே வர வேண்டும். அதுதான் அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லுகின்றோம், விஞ்ஞான வளர்ச்சி என்று சொல்லுகின்றோம். தமிழ்நாட்டில் அதற்கான வார்த்தை தந்தை பெரியார் நமக்கு தந்தது பகுத்தறிவு என்று சொல்லியிருக்கிறார். இந்த மேடையில் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்த திரள் கூட்டத்தில் எல்லோரும் இருக்கிறோம். நமக்கு எந்த வேறுபாடும் இல்லை, எந்த பகையும் இல்லை. காலையில் கிறிஸ்தவன் ஆலயத்திற்கு செல்கிறார், ஒரு இந்து கோயிலுக்கு செல்கிறார், முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு செல்கிறார். நாம் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடுகிறோம், ஒரே சந்தையை பயன்படுத்துகிறோம், ஒரே பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறோம், ஒரு ஹோட்டலில் உணவு உண்ணுகிறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை பிரிப்பதற்கு ஒரு சூழ்ச்சியை செய்து அதன் மூலமாக 12 ஆண்டு காலம் இங்கே ஒரு ஆட்சியை ஒருவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது எவ்வளவு கேவலமான செயல். மதத்தை சொல்லி நான் கேட்கிறேன், இந்த மதம் எந்த வழியிலாவது உங்களுக்கு பயன்படுகிறதா? அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரனை அழைத்து, தம்பி நீ பெட்ரோல் என்ன விலைக்கு வாங்குகிறாய் என்று நான் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? 101 ரூபான்னு சொல்லுவார். ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு நீ பெட்ரோல் எவ்வளவுக்கு வாங்குறாய் என்றால் அவரும் 101 தான் சொல்லுவார். ஒரு கிறிஸ்தவரிடம் கேட்டால் அவரும் 101 தான் சொல்லுவார். ஆக மோடியினுடைய விலை உயர்வு என்பது எப்படி ஒரு இஸ்லாமியனை பாதிக்கிறதோ, எப்படி ஒரு கிறிஸ்தவனை பாதிக்கிறதோ, அதே போன்று இந்து சகோதரர்களை பாதிக்கிறது என்ற உண்மையை மக்களிடத்தில் சொல்லுங்கள். நண்பர்களே, உங்களுடைய ஞாபகத்தை திசை திருப்பி பாருங்கள். 2014 தேர்தலில் அவர்கள் முன்வைத்த முக்கியமான முழக்கத்தில் ஒன்று, வெளிநாட்டுல பல லட்சம் கோடி ரூபாய் கொண்டு பல வங்கிகள்ல கருப்பு பணத்தை அங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. அத காங்கிரஸ் கட்சி தான் செய்துட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சட்டத்தை கொண்டு அதற்கான ஒரு டாஸ்க் போர்ஸ் அமைச்சு அவ்வளவு பணத்தை நாங்கள் கொண்டுருவோம். அந்த கருப்பு பணத்தை நாங்கள் கொண்டு வருகின்ற நேரத்தில் அது ஒவ்வொரு ஏழையினுடைய கையிலும் 15 முதல் 20 லட்சம் ரூபாயாக கொடுப்பதற்கு கூடிய அளவிற்கு பெரிய தொகையாக இருக்கும் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்கிறோம், அதை செய்தீர்களா? அன்றைக்கு அதுதான் பெரிய பேசுபொருள். எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும்? நண்பர்களே, நாம் ஒரு நாட்டில் வாழுகின்றோம். நம்முடைய அடிப்படை உரிமை என்பது நான் என்ன உடை உடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்க வேண்டும். நான் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற உரிமை எனக்கு இருக்க வேண்டும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற உரிமை எனக்கு இருக்க வேண்டும். இந்த உரிமைகளை பறிப்பதற்குத்தான் அவர்கள் இன்றைக்கு கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் நீட், அதற்குத்தான் மாட்டிறைச்சி சாப்பிட்டான்னு வட இந்தியால எத்தனையோ பேரை கொலை செய்தார்கள். மாட்டிறைச்சி சாப்பிடுவர்களை தமிழ்நாட்டில் கொலை செய்வோம் என்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொலை செய்வோம் சொன்னா இந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் கூட தப்பி போக முடியாது. நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். பிஜேபி காரனே சாப்பிடுவான், எல்லாம் சாப்பிடுவோம். கொஞ்சம் பேரை டாக்டர் பயங்காட்டி வச்சிருக்காரு, நீ இறைச்சின்னு சாப்பிடாத செத்து போய் அப்படி பயந்த ஆட்கள் மட்டும் சாப்பிடாது, மீதி எல்லாம் சாப்பிட்டுருங்க. எங்களை போன்றாலும் அப்படி ஃபுல்லா சாப்பிடாதான். நான் கேட்கிறேன், நம்முடைய மாவட்டத்தில் இல்லை, வெளி மாவட்டங்களில் இருக்கிறது ஆணவ கொலை என்று. ஒரு பெண் ஒருவரை விரும்பி திருமணம் செய்து விட்டால் அது வேறு ஜாதியா கொன்றான். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நம்முடைய அமெரிக்க நாட்டுல துணை ஜனாதிபதியாக ஒருவர் இருக்கிறார், ட்ரம்ப் கூட. அவர் ஜூனியர் ட்ரம்ப். அவருடைய பேரு ஜேடி வான்ஸ். அவர் ஒரு அமெரிக்கன். அவரை ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து பெண் உஷா திருமணம் செய்கிறார். அதை பாராட்டுகிறார்கள். போயிட்டு வாமா, நல்லா போயிட்டு வா, சந்தோஷமா இரு. கூட்டத்தில் பேசுறான். ஜேடி வான்ஸ் மனைவி உஷா எங்களுடைய பெண். ஊர்ல ஒரு குப்பனுகமாக சுப்பனுகமா ஒரு பொண்ணை ஒருத்தன் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா அதை போட்டு தள்ளிடு, ஆணவ கொலை. ஆனா இது ஒண்ணும் இல்லையா. கமலா ஹாரிஸுக்கு அப்பா ஏற்கனவே அவரு ஒரு வெள்ளக்காரன். அடுத்து இதுக்குமா புருஷன், அது வெள்ளக்காரன். அது அங்க அமெரிக்கால எலெக்ஷன் நிக்குதான், இவன் இங்க கோயில்ல கொண்டாட்டம் வைக்கான, பூசை வைக்கான, அது திரும்பியே பார்க்கல. எப்படிப்பட்ட வேறுபாடு உங்களுக்கு என்றால் ஒன்று, இங்கன்னா இன்னொன்று. இப்போது பாருங்க, இந்த நாட்டில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்கள். ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பேரிடர்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள், அவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற நேரத்தில் அவனை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் கூட தவறிவிட்டால் கூட உடனடியாக ஓடோடி வருவார்கள். ஆக்ஸ்ஃபாம் ஆஸ்திரேலியா, பிளான் இன்டர்நேஷனல், கேர் இந்தியா, இப்படி எத்தனையோ பேர் சொல்ல முடியும். பல நிறுவனங்கள். நம்முடைய மாவட்டத்தில் ஆழி பேரலை அடி வீசியது. 800க்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள். அவர்களுக்கு மறுகட்டமைப்பு செய்வதற்கு, உதவி செய்வதற்கு அன்றைக்கு அரசால் முடியவில்லை. நான் இன்றைக்கு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர். அப்போது ஓடி உதவியதெல்லாம் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் இங்கு பணம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். 16,000க்கு மேற்பட்ட அந்த வெளிநாட்டு நிதியை வாங்குகின்ற லைசன்ஸை ரத்து செய்கிறார். சரி, ரத்து செய்துட்டா இனி அதுக்கு ஒரு தீவிரமான சட்டம் கொண்டு வர போற. சரி, இது ஒரு பக்கம். அதான் சொன்னாங்க, எப்பவுமே ரெண்டு பக்கம். மறுபக்கம் RSS ஆதரவு அமைப்புகளான, சங்க பரிவார் ஆதரவு அமைப்புகளான சேவபாரதி போன்ற அமைப்புகள், இன்னும் பல்வேறு அமைப்புகள் மலையோர மக்களுக்காக எல்லாம் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் மூலமாக பல ஆயிரம் கோடி நிதியை இந்தியாவுக்கு பெற்று வருகிறார். இங்க
மிஷனரிகள் சாதாரண மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்களுக்கு வாங்கிய நிதியை வாங்கக்கூடாது என்று தடை. ஆனால் சங்க பரிவார அமைப்புகள், RSS அமைப்புகளுக்கு கோடானு கோடி நிதியை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருகின்ற இதை அனுமதிக்கிறது. இது என்ன நியாயம்? கேட்டா சொல்லாங்க மதமாற்றம் செய்கிறார். நான் கேட்கிறேன் பிஜேபி காரனை பார்த்து, நிர்மலா சீதாராமன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தவர், கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சவர். எத்தனையோ பியூஷ் கோயல் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தவர், கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தவர். அவங்க மதம் மாறிட்டாங்களா? அவங்கள மதம் மாற்றினாங்களா? யாராவது யார்டா சொல்லிதே கதை? இது எல்லாமே நம்ம ஏமாற்றுகின்ற ஒரு சதி செயல் என்பதை தயவு செய்து புரிந்து விடுங்க. எனவே இன்றைக்கு பிஜேபிக்கு நமக்கு நடக்கக்கூடிய யுத்தம் அரசியல் யுத்தம் அல்ல, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது அவர்கள் படையெடுப்பு. அதனால் தான் சொல்லுகிறார்கள், நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய முப்பாட்டன்கள் இதே போன்ற ஆடை அணிய முடியுமா என்றால் முடியாது. பெண்கள் இடுப்புக்கு மேல் ஆடை அணிவதற்கு ரத்தம் சிந்திய போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தது. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வரலாற்று பின்னணி நமக்கு இருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் மீசை வைக்க முடியுமா? நீங்கள் விரும்பியதை படிக்க முடியுமா? எனவே அந்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு கலாச்சார யுத்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மொழியின் மீது யுத்தம். இன்றைக்கு தமிழ் மொழி உலகம் போற்றுகின்ற மொழி. உலகத்தில் இருக்கக்கூடிய 6 மொழிகள் மட்டும்தான் செம்மொழி அந்தஸ்தை பெற்றது. அதில் ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த மொழி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் இவனுக்கு பொருந்தாது. இவர்களுக்கு அந்த தத்துவம் பிடிக்காது. இவர்கள் எல்லோரும் சமம் என்கின்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அந்த மொழி இருக்கக்கூடாது, அந்த மொழியை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அப்போ நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், நம்முடைய மொழியை அழிக்க வேண்டும், நம்முடைய இனத்தை அழிக்க வேண்டும், பொருளாதாரத்தில் நம்மை முடக்க வேண்டும். ஆகையால் தான் நாம் கட்டுகின்ற வரி ₹1 நாம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தது வரையிலும் 55 காசுகளாக அது நமக்கு திரும்பி வந்தது. ₹1 55, 45 தான் அவங்க எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ₹1 என்பது வெறும் 29 பைசா தான் வருது. தமிழ்நாட்டில் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் ₹1 அவன் கட்டுவது ₹2.50 தாண்டி போகுது. எப்படிப்பட்ட பாகுபாடு! அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசின் பல்வேறு நிதிகளும் அங்கு கொட்டி குவிக்கிறார்கள். பொருளாதாரத்தில் நம்மளை வீழ்த்துவது, கலாச்சார ரீதியாக நம்மளை வீழ்த்துவது, சமூக ரீதியாக நம்மை வீழ்த்துவது, நம்முடைய மொழிக்கு நேராக யுத்தம் தொடுப்பது. இதுதான் பாஜகவின் அஜெண்டா. எனவேதான் சொல்லுகிறேன், அவர்களை இங்கிருந்து வேரோடி மண்ணோடு அகற்ற வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது.